ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, இவங்க தான் நமக்கு லைஃப் பார்ட்னரா வரும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள தோணும். அதே மாரி தாங்க வீடும். என்னன்னா, ஒரு வீட நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னதான் வீட்ட வந்து ரொம்ப அழகா கட்டியிருந்தாலோ, ஒரு வீட்ட பார்த்த உடனே இந்த வீட்ட தான் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து சொல்லும். ஏன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தாங்க. 4 சென்ட்டுங்க இடம். அதில நமக்கு 2 பிஹெச்கே வீடா ரொம்ப அழகா எல்லா பெட்ரூம்ஸும் கம்ஃபர்டபுளா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ட பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். ஒண்ணே ஒண்ணு தாங்க. வீட்ட ரொம்ப அழகா கட்டியிருந்த நம்ம எல்லா ரூம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, வுட்லயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல்லாம் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. பகல் நேரத்திலே பார்த்தீங்கன்னா, லைட் போடாம வீடு இவ்வளோ வெளிச்சமா இருக்கிறத இத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, நம்ம ஷோக்குள்ள போலாங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 35 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 4 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோர் நம்மளுக்கு வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வீடா வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டான பெயிண்டிங்கில் அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஹெட்ரூமோட பார்க்குறக்கு எலிவேஷன் நல்லா செம்மையாக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 14. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எம்எல் டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீட்டோட 2 சம்பை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இன்னும் பாலிஷ் பண்ணவே இல்லை. பியூர் தேக்கில் நம்மளுக்கு வந்து மெயின் டோர் நம்மளுக்கு சூப்பராக கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே சின்னதாக நம்ம ஃபோயர் ஏரியா பார்க்கலாம். அதுலேருந்து ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 17 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பெருசாக நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால். கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு ஓப்பனாக ரொம்ப ஸ்பேஷியஸாக 10க்கு 16 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓப்பன் டைப்பில் நம்மளுக்கு கிச்சன் இருக்கிறனால பார்க்குறக்கே ரொம்ப பெருசாக இருக்குங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு அப்படி நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து வீட்டோட பேக்கெண்ட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிறது ப்ளக் பாயிண்ட் டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதாவது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து அழகாக நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தான். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர முறையில் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளைவுட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லா ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் வுட்டில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட வெஸ்டர்ன் டேப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சன் ஏரியா தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு 2 பெட்ரூம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2 சீலிங் ஃபேன் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு மேலே டெரஸில் போய் என்னக்கு நம்ம பார்த்துருந்தோம்லாம் டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஏதாச்சும் ஸ்டோரேஜ் அப்படின்னா வந்து வேறெல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறாங்களா, டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் நம்ம மேட் மிக்சர் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து 1000 லிட்டர்ஸில் 1000 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பெருநாயக்கம்பாளையம் பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து அப்படியே நம்ம மேக்க வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 78 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.